நாங்கள் எங்கே போகிறோம்னா பாப்பா வந்து 2 நாளாக ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு அழுதுகிட்டு இருக்கு. ஆனால் பயங்கர சளியும் பிடிச்சிருக்கு. அதனால் ஸ்விம்மிங் பூல்லாம் கூப்பிட்டு போக மாட்டோம். வேறு எங்கேயா போகணும்னா கூப்பிட்டு போகிறோன்னா சரி பார்க்கு மாதிரி கூப்பிட்டு போங்க அப்படின்ச்சு. பார்க்கு மாதிரினா இந்த நேரத்தில் வெயில் அடிக்கும் தம்பி வச்சுட்டு இருக்க முடியாதுன்ட்டு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி ஆனந்தத்தில் வந்து ஒரு நாள் ட்ரெஸ் எடுக்க போனோம் விசேஷத்தப்போ. அப்போ வந்து அங்கே மேலே வந்து இந்த சின்ன பிள்ளை விளையாடும்ல அந்த பேர் என்ன ஃபன்லேண்டு அந்த மாதிரி அங்கே வந்து ரொம்ப 500 ரூபா கார்டு தான் போட்டோம். ஆனால் பாப்பா 300 ரூபாய்க்கு தான் 250 ரூபாய்க்கு என்னமோ தான் விளையாண்டுச்சு. ஆனால் அவ்வளோ விளையாண்டுச்சு. இதுவே இந்த மாலு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஒரு நிமிஷத்துலேயே காலியாயிரும். சரி நம்ம தேனியானத்தில் அங்கே போய் கேட்டதுக்கு அங்கே போய் கூப்பிட்டு போய் விளையாடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்து ஒரு வேலை இருக்குது. எங்கே போகிறோன்னு பாருங்க நீங்கள். பார்க்கா உன்னை யார் பார்க்கு கூப்பிட்டு போகிறா? ஸ்கூலுக்கு போ. நீ ஸ்கூலை பக்கம் போ. என்ன கார் நிக்குது, வெயிட் போகுமா? அப்ப நம்ம ஒரு நாள் ஃப்ளைட்ல போவோம். இங்க இருந்து இப்படியே பாக்குறாங்களா? எங்க அம்மா இவங்க வேலைக்கு போனனால 2 நாள் எனக்கு துணைக்கி வந்திருந்தாங்க. இப்போ அப்படியே போய் அங்கே தேனி ஆனந்த போயிட்டு அப்படியே போய் வீட்டில் விட போகிறோம். ஃப்ளைட்டு நல்ல இதான் மதுரை ஏர்போர்ட்டு ஏரியா. பாப்பா அப்பா எங்க? அப்பா பார்த்து விளையாடு. இங்கே தானே சொன்னேன், இங்கே தானே. $500 20 கேமா கொடுக்குறேன்.
ஏன்பா ஓடவே இல்லை? விழுந்துட போறியாமா கொசு? என்ன இருக்க பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ, இதை பிடிச்சிக்கோ, இதை பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கோ. ஏ சிரிக்கிறியாமா? நான் பார்த்துக்கிறியா? அங்கே போயிட்டு வரேன். என்ன பாப்பா, அது போய் விளையாடலையா? போ, சாக்ஸை போட்டு போ. தம்பி எங்க? எங்கள் அம்மா பார்த்து சாப்பிடுங்க. அதுக்குள்ளேயுமா? அடி வீட்டடி. கால் எடுக்காதீங்கக்கா, காலில் வைக்காம போங்க. போதும்பா. நே பிரியாணி அண்ணா இங்கே உள்ளதானே? பிரியாணி சாப்பிட போகிறோம். ஏய், நீ எதுக்கு அழுகுற? எதுக்கு அழுகுற? இந்த கடையில் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் பாப்பா சாக்கு வச்சு நானும் அப்பப்போ வந்து பிரியாணி சாப்பிடுவேன். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. 3 ரூபாவா? என்ன பாப்பா சாப்பிட்றா? 360 கிலோமீட்டர். 80 கிலோமீட்டர் மட்டும்தான் வாங்கியிருக்கியா? சிக்கன் சாப்பிட்றேன். இதான் வைகையாறு. மதுரையில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வெளியூர்காரங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியாதுல. இங்கே தான் அழகர் வந்து ஆற்றுல இறங்குவார். இந்த ஆற்று தான். எங்கள் அம்மாவையும் தம்பியும் வீட்டில் இவங்க இறக்கி விட்டு வந்துட்டாங்க. தம்பி பசிக்கு அழுக ஆரம்பிச்சிட்டியா?
எங்கள் வீடு இங்கே பக்கம் தான் இருக்குது, ஒரு 2 ஸ்டாப் தான் இருக்குது, 2-3 ஸ்டாப் தள்ளி தான் இருக்குது. சரிப்பா. வேறா? தம்பியை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான்.